எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பிளாண்டி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். பிளாண்டி வந்து ப்ரௌனியோட இன்னொரு வெர்ஷன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த பிளாண்டி நான் ராகி வச்சு செஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஓவன் இல்லாம வீட்ல இருக்க பேன்லயே எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா வந்திருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 200 கிராம் மெல்டட் பட்டர் கப்புல 1 கப் எடுத்துக்கோங்க. 250 கிராம் ப்ரவுன் சுகர் 1 1/2 கப்பு வரும். இத சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரவுன் சுகர் நல்லா கரைஞ்சு வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு 2 பெரிய சைஸ் முட்டை தேவைப்படும். முட்டை கட்டாயமா வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்க முட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ்ல இருக்க முட்டை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிய எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. முதல்ல 1 முட்டை சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை சேர்த்து நல்லா கலந்துங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு, இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு 220 கிராம் போல நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஒரு 1 1/4 கப்பு வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பேக் பண்றதுக்கு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். 2 சைடும் சேர்ந்து நம்ம கலக்கக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா கலந்து குடுத்துட்ட பிறகு, இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. நான் ஒரு 100 கிராம் போல சாக்லேட் சிப்ஸ் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாதிக்கு பாதி நீங்க நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் இதுவும். நான் முழுவதுமா சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ இது எந்த பேன்ல நம்ம பேக் பண்ண போறோமோ, அந்த பேன ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அடுப்புல வச்சு அந்த பேன ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு, கொஞ்சமா ஆயில் தடவிட்டு, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டர இதுல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா ஷேப் பண்ணிட்டு, ஒரு 2 முறை டேப் பண்ணிட்டு, ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க பேன்ல இத வச்சு மூடிடுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 40லருந்து 50 நிமிஷம் போல ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நிமிஷத்திலே வெந்து வந்துருச்சு. இது வெந்துருச்சா எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கும்போது, ஒரு டூத் பிக் வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா, அந்த டூத் பிக்ல எதுவுமே ஒட்டாம வந்துச்சுன்னா, நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு சாஃப்ட்டா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா, அது வெளிய வச்சு நம்ம ஆற வச்சுட்டோம்னா, நல்ல கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்ப இத பீஸ் போட்டுக்கலாம். நல்லா சூப்பரா டேஸ்ட்டா வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.